எம்எஸ் அம்மா இப்போ வந்து சொல்லலாம். இன்னொன்று, கழுதைக்கு தெரியுமோ கற்பூர வாசனை. பாரதி ராஜா இசையை ரசிக்க முடியும், ஆனால் இலக்கணம் தெரியாது. வாணியம்மாவுடைய பாட்டு அந்த மேகமே மேகமே அப்படி நெஞ்சுருகுவேன். வாணியம்மா பாட்டா மேகமே அப்படியே நெஞ்சு உருகிடுவேன். உருக தெரியும், கிராமர் தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த கிராமர் ஆஃப் மியூசிக், பட் ஐ கேன் என்ஜாய். எம்எஸ் அம்மா அவர்கள் நான் சொல்லக்கூடாது, கர்நாடக சங்கீதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் பாடும்போது இன்னைக்கு லட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு யாரையாவது பார்த்தா தொட்டு வணங்கலாம்ன்றது அந்த மூஞ்சி. அது நீங்கள் எம்எஸ் மூஞ்சியை பாருங்கள், இசையை விட்டு பாருங்கள். ஒரு அந்த அம்மா தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் மாதிரி, தமிழ்நாட்டுடைய பிரதிநிதி. ஒரு தமிழ் மகள் இப்படி தான் இருப்பா. போட்டு வச்சு அப்படி காலை தொட்டு வணங்கும் போது அப்பேற்பட்டவங்க எம்எஸ். நான் இசையை பற்றி நான் பேச முடியாது, இசையை ரசிக்க தான் முடியும். எம்எஸ் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய அவங்க உலகத்தை ஜெயிச்சாங்க. அவங்க நம்மெல்லாம் நச்சை எம்எஸ். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது விக்கிரகங்களை கும்பிடலாம், விக்கிரகத்துக்கு அப்புறம் கும்பிடணும்னு தோன்றது எம்எஸ். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சிலையும் திறந்து வைக்கின்ற ஒரு தாய். இட்ஸ் கிரேட். நான் அதிகமாக பேசக்கூடாது, குறைச்சி தான். ரொம்ப பேசுனா புத்திசாலித்தனம் கெட்டு போயிடும். நன்றி. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.